ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தி லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வரப்போகிற தீபாவளிக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம இன்றைக்கி பூந்தி லட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் கூட நிறையா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். வேணும்னா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்நாக்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்மளோட பூந்தி லட்டு எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வடசட்டி எடுத்துக்கலாம். வடசட்டியில் இன்றைக்கி நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். நம்ம 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தோம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை மெஷர்மெண்ட்டு கப்பில் நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னா ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகரோட வெயிட் ஜாஸ்திங்கிறதுனால உங்களுக்கு அதே அளவில் தான் வரும். இப்போது ஒரு 5-6 ஏலக்காயை நல்லா சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரையில் நான் 1.25 அளவுக்கு சர்க்கரை எடுத்திருந்தேன். அதுக்கு 3/4 அளவுக்கு கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது சர்க்கரையோட அளவில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் மட்டும் நம்ம இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையில் குப்பை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே மிதந்து வரும். அதை நீங்கள் ஒரு கரண்டியில் எடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போது அது ஒரு பக்கம் இறக்கி வச்சதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா சளிச்சிட்டு அது கூட 2 சிட்டிகை மட்டும் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கிறோம், சமையல் சோடா. கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கலாம், இது டேஸ்ட்டுக்காக. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிச்சா அப்படி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூந்தி கரெக்டாக வரும். அதாவது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட பேட்டர் இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி பூந்திலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டக்குண்டால தாங்க ஊற்றி பொரிக்க போகிறோம். நீங்கள் அரிக்கரண்டி ஓட்டக்கரண்டி இருந்ததுன்னா அந்த மாதிரி அதில் கூட ஊற்றிக்கோங்க. பூந்தி கரண்டி இருந்தாலும் அதில் இது மாதிரி ஊற்றிட்டு இது மாதிரி தட்டி விட்டிங்கன்னா நமக்கு முத்து முத்தாக நம்மளோட மாவு இது மாதிரி பரப்பிட்டு வரும். இப்போ பாருங்கள் நம்மளோட பூந்தி நல்லா எந்த அளவுக்கு தனித்தனியாக வருதுன்னு. இப்போ நமக்கு பூந்தி சாஃப்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் வெந்தால் போதும். இது ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அப்போ நமக்கு லட்டுக்கு இது செட் ஆகாது. இப்போது ஒரு 30 செகண்ட் மட்டும் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்துடலாம். பூந்திக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்தும் போது நமக்கு பூந்தி நல்லா பொசன்னு வரும். சோடா உப்பு சேர்த்தாமல் நீங்கள் பூந்தி செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதனால் நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்துருக்க பூந்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக நம்ம காய்ச்சி வச்ச பாகில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட பூந்தி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்திருக்குதுன்னு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பாகில் சேர்த்தனதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் நான் பூந்தியை எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும்ல சில பூந்திங்க, கடைசியாக நம்ம போடுறதெல்லாம் இது மாதிரி இருக்கும். அதை ஒரு ஜாரில் போட்டு இது மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை நம்ம ஏற்கனவே பூந்தியெலாம் நம்ம பாகில் போட்டு வச்சுருந்தோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்காக இப்படி சேர்த்துறோம் அப்படின்னா, நமக்கு லட்டு நல்லா பிடிச்சு வரும். அதாவது பைண்டிங் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி அரைச்சி போட்டுக்கிறோம். மீதி இருக்கிற பூந்தி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தனித்தனியாக இருக்குது அப்படின்னா கரண்டிலே கொஞ்சம் குத்தி விடுங்க. அதுவும் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிடும். இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் எடுத்துகிட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா கைவிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விடுங்க. இப்போது ஒரு இளம் சூடு இருக்கும்போதே நம்ம லட்டை நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓவராக சூடாக இருந்தது அப்படின்னா நம்மளால் கை வைக்க முடியாது. கையில் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு உருட்ட வராது. இப்போது நல்லா உருட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம். இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம மறுபடிக்கும் அந்த லட்டெல்லாம் எடுத்துகிட்டு கையில் இது மாதிரி நல்லா பிடிச்சு விடுங்க. இப்படி நம்ம செகண்ட் டைம் பிடிச்சு விடும்போது நமக்கு லட்டு பர்ஃபெக்டான ஷேப்பில் கொஞ்சம் கூட உதிராமல் க்ரிப்பாக கிடைக்கும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்றது போல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடிக்கும் இது மாதிரி நம்மளோட லட்டெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்மளோட பூந்தி லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் பூந்தி லட்டு செஞ்சு அசத்துங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.